வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இங்கே ஏதோ கச்சேரி நடக்குது. மோரா என்ன பண்ணுறாங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்மன்னா குன்றத்தூர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். டைல்ஸ் ஒட்ட போகிறாங்க. அதனால் மலை மலையாக குன்று மாதிரி டைல்ஸ் வெட்டுற மிஷின் குன்று குன்றாக போட்டிருக்காங்க. டைல்ஸ் வெட்டுற மிஷின் தான். இதெல்லாம் பசை போட்டு ஒட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஓட்டுறாங்க. இங்கே வந்து பாரு, ஃபுல்லாக பாத்ரூம் போட்டாச்சு தெரியுமா? என்னெல்லாம் இருக்கும் அதில் பசையில்? இது வந்து ஸ்டெராபாண்ட் பேஸ்ட், அடுத்தது வந்து சிமெண்ட். 2 மூட்டை ஸ்டெராபாண்ட், 1 மூட்டை சிமெண்ட் கலந்து தான் போட்டுக்கலாம். ஓ, இந்த மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. நிறைய தான் அப்ளை பண்றாங்கல்ல. ஆமா, அதான் ஒட்டும். இப்போ இந்த வீட்டுக்கு ஃபுல்லா நீங்க தான் டைல்ஸ் ஒட்டறதா? ஆமா சார். டைல்ஸ் ஒட்டனோட எப்படி இருக்கு பத்தியா பாத்ரூம்? பெரிய டைல்ஸ் ஒட்டனா பெரிய பாத்ரூம் ஆயிடுச்சு. தொடுமா ஜாயிண்ட்ல ஃபுல்லா மாப் பண்ணோம், கிரவுண்ட்ல போட்டுனா பக்காவா இருக்கும். நல்ல பெரிய பாத்ரூமாக தெரியுதுல்ல. நீ மேஸ்திரிட்ட வந்தாண்டா ஒன்று ஃபைன் ஓடுறேன். கரெக்டாக வைக்கணும் அளவு, அதுதான் கரெக்டாக இருக்கும். அறுத்துட்டு டாப்ல கிரானைட் போட போறேன் சார். சிமெண்ட் போடுவீங்களா இதுல? கட்டால போட்டு கல்லுல வச்சு சிமெண்ட் போட்டு இதுக்கு மேல வந்து கிரானைட் போட்டு அப்படியே நோசிங் பண்ணி கிரானைட். இது இப்போ இந்த இது வந்து என்ன பண்ணுவீங்க? இது ஸ்ட்ரைட்டா வச்சிடலாம். ஸ்ட்ரைட்டா போட்டு ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு நம்ம ஒயிட் சிமெண்ட் ஃபுல்லா டேப்பர் வச்சிடலாம். காம்பவுண்ட் வால் வந்து 6 அடி போட்டிருக்கு ஃப்ரண்ட்ல. காம்பவுண்ட் சுவருக்கு வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்கீங்க. வீடு கூட தண்ணி மாதிரி அடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. மோட்டர் போடும்போது எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி இருந்துச்சோ அதே எவ்வளோ இருக்கா? வீடு கட்டியே முடிச்சாச்சு. அதாவது நம்ம வீடு நம்ம ஒன்று பார்த்து பார்த்து செய்யும் போது, அதாவது பில்டிங் கட்டுற வரைக்கும் நம்ம இந்த வேலையெல்லாம் எதுவுமே செய்யலை. இது கேப் வந்து கேட்டிருந்தாங்க, கேப் விடுற மாதிரி கேட்டுங்க அப்படின்ட்டு. இது வந்து உள்ள வந்து ஓட்ட வைக்க போறது இல்லை நம்ம. ஆமாம், இது தாமான் இப்படி காம்பவுண்ட் சுவர் வந்துடும். அதில் மண் ஃபுல்லாக நிரம்பி இதுக்கு மேலே தான் நடப்போம். இதுக்கு மேலே தான் இந்த இது எதுக்காகனா இங்கே பக்கத்தில் வீடு வந்துடும்ல. இதில் வந்து திருப்பி வந்து இதில் 3/4 இன்ச்சு செங்கல் வரும். இதில் வந்து இவ்வளோதான் செங்கல் வரும். அப்போ சொல்ல விடுறியா? இந்த செருப்பு புது செருப்பு நினச்சிட்டேன். அந்த சீத்தனை அடிக்குது ரொம்ப. அதாவது இது எப்படின்னா இதில் இதுக்கப்புறம் வந்து சிங்கிள் செங்கல் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நடக்கிறதுக்கு இடம் இருக்கும். அது கட்டி முடித்த பிறகு நடக்கும்போது காமிக்கிறோம். அதான் வீடு ஃபுல்லாக காம்பவுண்ட் சுவருக்கே ஒரு பெரிய வேலை. நான் வந்து தண்ணி ஊற்றுறத பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆசை வந்துச்சு போல இருக்கு. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு மட்டும் நல்லா எட்டுது. உங்கள் வீட்டுக்கு தண்ணி ஊற்றுங்கன்னா பக்கத்து வீட்டுக்கெலாம் ஊற்றிட்டு இருக்கிறீங்க. உள் சைடாக வந்து தான் நீங்கள் ஊற்றணும். ஹலோ பாஸ், வாங்க. என்ன இன்னைக்கு கோடு போட்ட சட்டையில் வந்துருக்கீங்க? கோடு போட்ட சட்டையில் வந்திருக்கீங்க. 4 பேர் போதுமா? முடிச்சிடுவாங்களா? கிச்சனுக்கு கிரானைட் வந்து இறங்குது.
அதான் பார்த்தீங்களா அவனுக்கு வாங்கிட்டு வரலையா? இன்னைக்கு வாங்கிட்டு வரலையா அவனுக்கு? ஒன்றும் வாங்கிட்டு வரலையே. கஷ்டப்பட்டு வர்றாரு டிரைவரா. அதான் இங்கே ஈஸியாக பூசிட்டாங்க, ஆனால் இங்கே கொஞ்சம் கஷ்டம். பைப் லைன் வேறு இருக்குது. என்ன நடக்குதோ நடக்குது. என்ன காமன் சோறு முடிஞ்சா? காமன் சோறு முடிச்சுட்டே இருக்காங்க. ஆ இதுதான் நம்ம 10 அடி கேட்டிருக்கிறோம். ஆ பேக் சைடில் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கேட்டிருக்கோம். இது வந்து மேலே வர வரும். இது வந்து எத்தனை அடி? அது 6 அடி. இது வரை 4 அடி போயிருக்கு. இன்னும் மேலே இது வரை வரும். இது வந்து 10 அடி ஃப்ரண்ட்டு. அந்த இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு, அந்த பக்கம் பேக்கில் வந்து 10 அடி கேட்டிருக்கிறோம். இது துருந்துருக்கு. அதுக்கே தாகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது அவர் அந்த காவல்காரர் இருக்கார்ல, இவரு அவரோட நாய். தண்ணி கொடுங்க நாய்க்கு. தண்ணி தாக எடுக்குன்னு நினைக்கிறேன். என்னது தரப்பட்டாங்களா? நம்ம வீட்டில் வந்து டைல்ஸ் போடுற வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால் செருப்பு போடக்கூடாது. போடாம போய் டைல்ஸ் பார்க்கணும். நல்ல காத்தோட்டமாக தான் செய்கிறாங்க வேலை. வீடு காத்தோட்டமாக இருக்கும். வெளிச்சம் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கு. ஓகே தான், ஓகே தான். இங்கே வந்து கிரானைட் போட சொன்னோம். இதுக்கு ஒரே கிரானைட் கிடைக்காதோ? கிடைக்கும், ஆனால் லென்த்து கிரானைட் ஒரு கிரானைட் மட்டும் கட் பண்ணி இதா இதுக்கு போட்டோம்ல அந்த மாதிரி அவ்வளோ லென்த்து. அதுவே ஜாயிண்ட் இந்த இதில் ஜாயிண்ட் இருக்காது. இங்கே இருந்து இங்கே ஜாயிண்ட் இருக்கோ? கிச்சன் வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்குது கிச்சனு. இதெல்லாம் வந்து இந்த மோல்டு பண்ணி விடுவாங்க. இங்கே கொஞ்சம் நம்ம கேப் விட்டுருக்கோம். எதுக்காகனா இங்கே டோர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுவாங்க. பண்ணும்போது அழகாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஷேப் கேட்டிருக்கோம். நம்மளுக்கு இங்கே தான் நிறைய வேலை இருக்கும். வெளிச்சமாக இருக்கும். இங்கே தான் நமக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும். இது வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிச்சன் இந்த கிரானைட் வைக்கிற ஒரு எனக்கு சொன்னார். எல்லா கிச்சனும் வந்து ஒரு நாளில் முடிச்சிடுவோம். நாங்கள் காலையில் வந்தோன்னா 3 மணிக்கெல்லாம் முடிச்சிடுவோம். உங்கள் கிச்சன் 2 நாளாக வேலை. 2 நாள் தானே? 2 நாள் வேலையை ஒரே நாள் செஞ்சாங்க. 2 நாள் வேலை. நம்ம வந்து இத்தனை நாள் இருக்கிறது சின்ன கிச்சனில் தானே இருக்கும். நம்மளுக்கு கிச்சன் தான் மெயின். அதை பெருசாக வேணும்ன்ட்டு தான் நான் வந்து ஐலாண்ட் கிச்சன் கூட வைக்காமல் இருக்கிறேன். நான் இதான் டைல்ஸு நம்ம வீட்டுக்கு போட்டுருக்க டைல்ஸு. பிளெயின் ஒயிட் தான் போடலான்னு நினச்சோம். அந்த வீட்டில் பிளெயின் ஒயிட் தான் போட்டிருக்கோம். சரி, இந்த வீட்டில் கொஞ்சம் ஷேட் வரட்டும். இது ஏதோ பாம்பு போன மாதிரியே இருக்கு. நல்லா இருக்குல்ல அழகா? ஏதோ ஒன்று மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். உடைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இங்கே போட்டாச்சு. இது வந்து கிச்சனுக்கு முடிஞ்சுது. இதை மட்டும் ஷேப் பண்ணணும். டைனிங் ஹாலுக்கும் முடிஞ்சுது. இங்கே வந்து இங்கே ஷோவா போடுற இடத்துக்கு இது போட்டுட்ருக்காங்க. இங்கே ஃபுல்லாக வந்து இந்த ஒயிட் சிமெண்ட் போட்டு ஒட்டிட்டுருக்காங்க. ஒயிட் சிமெண்ட் போட்டு அந்த ஜாயிண்ட் தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அவங்ககிட்ட எல்லாம் கேட்கணும் கேட்டுருக்காங்க. அங்கே தரக்கூடாதோ? இது வந்து பாத்ரூம். இது பெட்ரூம் போட்டாச்சு. பெட்ரூம் போட்டாச்சு. போகலாம்ல உள்ள? மிஷினே வச்சுருக்காங்க. பெட்ரூம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே இந்த அது ஒட்டியாச்சு சைட்லாம். இல்லை சைடில் ஒட்டியிருக்காங்க. நடு நடு
அது வரைக்கும் ஒட்டியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் நல்லா காற்று வருது. பாரு பெட்ரூம் சின்னதாகிடுச்சுல போட்டோன்னு. நான் கரெக்டாக இருக்குது, ஒரு ஃபிட்டாக இருக்குது இல்லை? நல்லா கதவு முன்னா கூட நல்லா வெளிச்சமாக இருக்குல்ல. ஆமாம். ஒரு வீடு உருவாகிறது வந்து ஒரு பொண்ணு வந்து மாசமாகி குழந்தை பெற்றுக்கிற மாதிரி ரொம்ப எப்படின்னா ரொம்ப பார்த்து 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 நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. வாங்க இங்கே இன்னொன்று காட்டுறேன். இது போடணும். அது ஃபுல்லாண்டா நேற்றே போட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாகவே இந்த இதுதான் எது டைல்ஸ் இங்கே பாருங்க ஒரே மாதிரி. மேலேயும் அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வேறு டிசைன். பாத்ரூம் இங்கே மட்டும் ஒரே ஒரு டைல்ஸ் இல்லை எடுத்து வச்சுருக்காங்க. மேலே வந்து அதே தான், கொஞ்சம் பெரிய கோடாக இருக்கும். என்ன நல்லா இருக்கு. இன்னும் நிறைய வேலை இருக்குங்க. பாத்ரூம் கொஞ்சம் வேலை காட்டுறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டும் காட்ட மாட்டேன். சரி இங்கே வச்சுருக்காங்க. நேற்று வச்சுட்டாங்க. நல்லா இருக்கு. என்ன கொட்டி பார்க்குற? டொப்பு டொப்புன்னு ஒரு மாதிரி சட்டம் கேட்போம். கேட்குதுன்னா அந்த இடத்துல வந்து சரியாக வந்து பேக்கிங் போடணும்னு அர்த்தம். செக் பண்ணுறியா? 4 நாளைக்கு இதுலாம் நடக்காம இருந்தால் கூட நல்லது தான். அதாவது டைல்ஸ் நடுவில் தான் காமிக்கணும். ஓகேவா? ஓரத்தில்